கிட்டத்தட்ட ஒரு 23 மணி நேரம் பைக் ஓட்டிட்டு வந்தது. அப்புறம் வண்டி வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போதே ஒரு சில இடத்துல வந்து நின்றோம். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பார்க்குறீங்க? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டேன். வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. செம்ம கோல்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் எப்பயுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் டேரெக்டாக பீச்சுக்கு போகிறோன்னு. பட் ஆனால் போகல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் பீச்சில் இருந்து இங்கே வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கோம். நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இன்னும் ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ஸோ ஆகிட்டு உடனே கிளம்பி போக வேண்டியதான் பீச்சுக்கு. இது வரைக்கும் வீடியோ எப்படி போகுன்றது தெரில. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் பைக் எடுத்துகிட்டு போகல. செயின் வந்து ரொம்ப சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு, சக்கு 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 சக்குன்னு. சொன்ன மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போகல. செயின் க்ளீன் பண்ணாமல் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பைக்கை வந்து ஃபஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு பட்டி டிங்கரிங் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இதே கண்டிஷனில் ஓட்டிகிட்டே இருந்தால் நிஜமாக வந்து போயிடும். ஸோ அதனால் மாற்றணும். அண்ட் இங்கேருந்து போகும்போது நான் முடிஞ்சால் நான் கோப்ரோவில் வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கேருந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். சரியாடுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ரெட் ராக்கெட்டை பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அங்கே இருக்குது நம்ம ரெட் ராக்கெட்டு. அங்கே இருக்குது, அங்கே தெரியுதா? இதோ அங்கே இருக்குது நம்ம ரெட் ராக்கெட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. பட் ஆனால் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் குளிக்க முடியாது இல்லை, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாது. ஓகே கைஸ், ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ரூமில் இப்போ தான் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பணும். இப்போ நான் எங்கே போகிறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. பீச்சு தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கோவா செட்டப்பில் தான் இருக்கும். இப்போ எல்லோரும் ஒரு ஆய் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு எல்லாத்தையுமே இல்லை சும்மா ஐயோ கரெக்டு. ஸோ அதனால் இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். போகிறத வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஆமாம் ப்ரோ, ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, நல்லா நீ நார்மலாக யூடியூப்ல வரவங்கள தூக்கிட்டு வராங்களே எதுக்கு? பட் அது கட்டாயம் கிடையாது இல்லையா? நான் கண்ணாடியில் தப்பாக எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாடி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தெரிகிறது? ஒன்றுமே தெரியல. எப்படி அதே No, there ain't no stopping us. Fly without boarding pass. Couldn't catch me, I'll be moving fast. Call me a shooting star. Let 'em know who you are. Flying up in a bar. Wish on a star. Time to show 'em who's in charge. Call me a shooting star. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தி ப்ரோவும் அவரோட இன்னொரு ஹிமாலயன் அவரும் வந்து லேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது இந்த லோக்கல்ஸில். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் ரோடு பக்கமே தான் போயிட்டுருக்கோம்.
கிட்டத்தட்ட. ஏன்னா இதுக்கு அந்த சைடு வந்து ரோடு கிடையாது, வெறும் அந்த கடை வீதிக அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் ஏதாவது அகோடா ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். அகோடா ஃபோர்ட் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கோப்ரோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஃபோன் மட்டும் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லாம் வந்து அதே மாதிரி தான் இருந்திருக்கும், ஃபோனில் எடுத்தது தான். ஸோ பார்த்து அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஃபோனை பிடிக்கிட்டு போயிட போகிறாங்க, பயமாக இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தி ப்ரோ வந்து புது கண்ணாடி வாங்கியிருக்காரு. ஆமாம், புடுங்கியிருக்காரு, புது கண்ணாடி புடுங்கியிருக்காரு. அப்படியா? வாங்கியிருக்காரு இல்லை? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமா. ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கேமரா பின்னாடி கேமரா மட்டும் திருப்பிடுவாங்க சொல்லுவாங்க. ஓகே, ரைட்டு. அதுக்கு தான் நான் பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே டேரெக்டாக போயிட்டு அங்கே போய் ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்போம். என்ன ப்ரோ? ஸோ ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்ட்டி ப்ரோ வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி விடுவார் ட்ரோன் ஷாட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம். நம்ம அவன் மோசம் ப்ரோ அப்படின்றாங்க. போயிட்டு நான் அங்கே போயிட்டு முடிஞ்சால் சினிமேட்டிக்ஸ் எடுத்து அப்படியே போட்டு விட்றேன். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீச் தான் போகிறோம். ஸோ பீச் போயிட்டு பீச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு இன்னும் கோல்டு சரியாகலை. அங்கேருந்து வரும்போதே ஒரு 3-4 இடத்துல சரியான பனியா? ஆமாம், அது பனியா இல்லை ஃபுல்லாக இதா மிஸ்ட்டு ஒரு மாதிரி சமாளிக்கிறதா செவருக்கு கட்டிட்டாங்களான்னு தெரியல. ஆமாம், அங்கேருந்து வரும்போதே வந்து ரொம்ப 5 மீட்டரு கூட இருக்காது, 2 மீட்டர் தான். 2 மீட்டருக்கு மேலே ஒன்றுமே தெரியல. ரொம்ப அநியாயத்துக்கு மோசமாக. ரோடும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ போட்டிருக்காங்க, பட் ஆனால் அதுவும் ஒழுங்காக இல்லை. ஒரு பைக்கில் ஃபாக்லாம் போயிருந்தங்காட்டி தப்பிச்சோம். ஆமாம், உங்களது தானே. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமா, அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடியே போயிட்டே இருந்தீங்கன்னா கீழே இறங்குமா. வேணா ட்ரெக்கிங் வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோலாம் எனர்ஜி இல்லை, காலையில் 2 ரொட்டியே தின்ட்டு. ஆமாம் ப்ரோ, ஐயே ப்ரோ. நான் டேரெக்டாக சினிமேட்டிக் சர்ச் பார்க்குறேன். Fly without boarding pass. Couldn't catch me, I'll be moving fast. Call me a shooting star. Let 'em know who you are. Flying up in a bar. Wish on a star. Time to show 'em who's in charge. Call me a shooting star. Didn't even get to cross. I said I'm moving too far. Get to cross. guys, இப்போது பைக் பக்கத்தில் வந்துட்டோம். அண்டு எல்லாருமே வந்தாச்சு. ஹவ் வாஸ் யுவர் டே? டயர்டாக போகுது. ஆமாம், ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லையா என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாகவே போயிட்டுருக்கு. இல்லை? ஆமாம், இல்லை கிட்டத்தட்ட ஒரு 23 மணி நேரம் பைக் ஓட்டிட்டு வந்தது ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்போ டயர்டாக இருந்தது. காலையில் சாப்பிட்டோன்னே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது மாதிரி தூக்கம் வந்து அப்புறம் தான் மறுபடியும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு பீச்சு கூப்பிட்டு போகிறாங்களாம். என்ன பீச்சு? அந்த பீச் பேர் வந்து அஞ்சனா பீச். நிஜமாவே அஞ்சனாவா? ஆமாம், அஞ்சனானோன்னு இல்லை கேட்குறேன், என்ன கெட்ட வார்த்தையா? ஸோ இப்போ அஞ்சனா பீச்சுக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஷோரில் கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோம். எஸ், ஸோ அதை பார்ப்பீங்க. இப்போ வந்து நல்லா கோப்ரோ அதில் வந்து விலாக் பண்ண முடியாது, ஆகையால் நான் டேரெக்டாக அங்கே போயிட்டு நான் வரேன். ஓகே, அங்கே போய் முடிஞ்சால் சினிமேட்டிக்ஸ் எடுத்து அங்கேயும் போட்டு விடுறேன். ஓகே கைஸ், பார்ப்போம். ஸோ கைஸ், வணக்கம். என்னடா டக்குனு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த உள்ள
சீக்வன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஏன் நான் வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோ வந்து போயிடுச்சு. அதுக்கு வந்து மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் வந்து லைட்டாக கொஞ்சம் கோளாராக வேலை பார்த்துட்டேன். ஸோ அதனால் போயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி தான் உட்காந்து ஃபுல்லாத்தையும் உட்காந்து ரெக்கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சேனல் இஸ் பேக். ஸோ நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட்டாக பண்ணி பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்தது வந்து நம்ம பார்த்தியண்ணா தான். தேங்க்யூ பார்த்தியண்ணா ஃபார் யுவர் ட்ரோன் ஷாட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ரைடு வந்து ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ரைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இன்னும் பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். பட்ஜெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இப்பயே பேசிட்டேன்னா அப்புறம் சரியாக வராதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் பட்ஜெட் பற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நான் வந்து பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ see you guys நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் vlog அப்படியே சந்திக்கிறேன். until then the UNKNOWNRIDER me. பை பை கைஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு லெவலில் எடுப்போம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக என்னென்னா சீக்வன்ஸ் வந்து எனக்கே தெரியாத மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி போட்டுட்டு ரொம்ப மண்டை குழம்பிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாமே செம்மையாக வரும். சரியா, கவலையே விடுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். நம்ம சேனல் வந்து க்ரோத் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே மீட்டப் கேட்டுகிட்டே இருக்கீங்க, 50K வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நான் மீட்டப் வைக்கிறேன். மீட்டப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. கூட சீக்கிரம் நான் அந்த திங்ஸ்லாம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீட்டப் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 52K இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங் 52K. ஓகே கேஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு 3 மணிக்கு வரும். 3 மணிக்கு இல்லை, 11:30 மணிக்கு வரும். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா பை பை. பாய் சொல்கிறேன் அப்படியே வந்து. ஓகே கேஸ், பை பை.